ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன அப்டேட்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷதீப் சிங்கை பத்தி தான் முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் வியூ பண்றீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அதிகம் பேசாம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடுவோம். இந்திய வரலாற்றில் எந்த பவுலரும் செய்யாத மோசமான சாதனையை இந்திய பவுலரான ஹர்ஷதீப் சிங் ஒரே ஓவரில் 13 பந்து வீசி சாதனை செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது T20 போட்டியில இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷதீப் சிங் ஒரு ஓவரை வீசி முடிக்க முடியாமல் திணறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது. ஆமாங்க, T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு இந்திய பந்து வீச்சாளர் வீசிய மிக நீளமான ஓவர் என்ற மோசமான சாதனையை படைத்தார் அப்படின்றதான் பேசப்படுகிறது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற 2வது T20 போட்டியில பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அகென்ஸ்டா பேட்ஸ்மேன்கள் ரன் குவிப்புல ஈடுபட்டு இருந்திருக்கும் போது 11வது ஓவரை வீச வந்தவர் தான் இந்திய இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான ஹர்ஷதீப் சிங். ஒரு ஓவருக்கு 13 பந்துகளை போட்டிருப்பார். அந்த 11வது ஓவர்ல அந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் டோட்டலா அவரோட லைன் மற்றும் லென்த்தை தவறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து வைடு பாலா போட்டுட்டே இருந்தாரு. ஸோ நம்ம டிவியில பார்க்கும்போது என்னடா ரிப்ளே தான் போடுறாங்களா அப்படின்றத பார்த்தோம். ஆனா நேர்ல பார்த்த ரசிகர்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது தெரியல. அந்த ஒரு ஓவர்ல மட்டுமே அவர் மொத்தம் பாத்தீங்கன்னா 7 வைடுகளை வீசியிருந்தாரு. இதனால பாத்தீங்கன்னா 6 பந்து போட வேண்டிய ஒரு ஓவரை 13 பந்துகள் போட்டு முடிச்சிருப்பாருன்றதுதான் பெரிய விஷயம். இதன் மூலியமா அந்த ஓவர்ல மட்டும் 18 ரன்களை வாரி வழங்கினாரு அப்படின்னு தான் சொல்லணும். சர்வதேச T20 போட்டிகளில் ஒரு ஓவரில் அதிக பந்துகளை வீசிய இந்திய பந்து வீச்சாளர் என்ற மோசமான சாதனைக்கு ஹர்ஷதீப் சொந்தக்காரராக இருக்காரு அப்படின்றதான் விஷயமே. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி யாரும் இந்திய அளவில் பண்ணது இல்லையா அப்படின்னா இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன் கலீல் அகமது பாத்தீங்கன்னா இலங்கை அணிக்கு எதிராக மற்றும் ஹார்திக் பாண்டியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தலா 11 பந்துகளை வீசி சாதனை படைச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஓவருக்கு. தற்போது ஹர்ஷதீப் சிங் 13 பந்துகளை வீசி இந்திய அளவில் அந்த சாதனையை என்ன பண்ணியிருக்காருன்னா முறியடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதன் மூலியமா பாத்தீங்கன்னா 13 பந்துகள் போட்டதன் மூலியமா உலக சாதனையை சமன் செஞ்சிருக்காரு ஹர்ஷதீப் சிங். சர்வதேச அளவில் ஒரு ஓவரில் அதிக பந்து வீசிய சாதனையும் ஹர்ஷதீப் சிங் சமன் செஞ்சிருக்காரு. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல ஆப்கானிஸ்தான் வீரரான நவீன் உல் ஹக் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக 13 பந்துகளை வீசி இருந்தது தான் சாதனையா இருந்துச்சு. இப்ப இந்த சாதனை கூட ஹர்ஷதீப் சிங்கும் சேர்ந்திருக்காரு. இவரும் 13 பந்து போட்டிருக்காரு, அவரும் 13 பந்து போட்டிருக்காரு. ஸோ நல்ல வேலை ஒரு பந்து எக்ஸ்ட்ரா போட்டு பட்டியலில் முதல் இடத்துல வராம போனார் ஹர்ஷதீப் சிங். ஸோ சாதனையை சமன் செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. அதே போல ஹர்ஷதீப் சிங்க்கு இது புதுசு இல்ல, பழசுதான். ஏற்கனவே 2024 T20 உலகக்கோப்பையில் பாத்தீங்கன்னா அயர்லாந்துக்கு அகென்ஸ்டா ஒரு மேட்ச்ல 10 பந்துகளை வீசியிருப்பாரு ஒரு ஓவருக்கு. ஸோ இதன் மூலியமா பாத்தீங்கன்னா 2வது டைம் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு தான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ செகண்ட் T20 இன்டர்நேஷனல் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகென்ஸ்டா ஹர்ஷதீப் சிங் 4 ஓவர்களை போட்டு 54 ரன்களை கொடுத்து விக்கெட்டுகளை எதுவும் எடுக்காம ரசிகர்களை பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கியிருக்காரு அப்படின்றதான் பார்க்கணும். இதற்கு அப்படியே கம்பேக் கொடுத்திருப்பாரு T20 தேர்ட் இன்டர்நேஷனல் சவுத் ஆப்பிரிக்கா அகென்ஸ்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுத்திருப்பாரு. ஆனா மிட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேட்சை மிஸ் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா அந்த கேட்சை மிஸ் பண்ணதன் மூலமா அவருடைய கம்பேக் பாத்தீங்கன்னா 50-50% தான் நான் என்ன பொறுத்த அளவுக்கு பாக்குறேன். ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்திய பந்து வீச்சாளர்கள் வீசிய மிக நீண்டமான ஓவர்கள் சுருக்கமா பார்த்துருவோம். ஹர்ஷதீப் சிங் இது வரைக்கும் 13 பந்துகள் போட்டிருக்காரு ஒரு ஓவர்ல. ரீசெண்டா 2025 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகென்ஸ்டா. கலீல் அகமது பாத்தீங்கன்னா 11 பந்துகள் போட்டிருக்காரு இலங்கைக்கு அகென்ஸ்டா. 2024 ஹார்திக் பாண்டியா 11 பந்துகள் வீசியிருக்கார் ஆஸ்திரேலியாவுக்கு அகென்ஸ்டா 2016. ஹர்ஷதீப் சிங் 10 பந்துகள் அயர்லாந்துக்கு அகென்ஸ்டா 2024. ஸோ இந்தியன் அணியில பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்தியன் டீமோட இன்னைக்கு அப்டேட்ஸ் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.